லைஃப் டைம் செட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுனா மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ரொம்ப கடுமையான பகையாக வரும். அப்படி பகையாக வர்ற கிரகங்கள் திசை வராமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது வருது. ஏன்னா அந்த திசைகள் வரும்போது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அது இருக்கும் இடத்தை பொறுத்து. அதே சமயம் நல்ல இடத்துல இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தான் ரேராக ஒரு 2 இடங்களில் நல்லாயிருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் சரியில்லாத நேரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்குது. அப்படிங்கிறதுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி துலா லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா 3 6 குரு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மேஷ லக்னத்திற்கு 3 6 சுபக்கிரகமாக புதன் வருவாருங்க. இந்த சுபக்கிரகமான புதன் 3 6 ரெண்டுமே கெட்டடமாக வந்துடும். 3 கூட சேர்த்துக்கலாம், 6 சேர்த்தவே முடியாத அளவுக்கு அவர் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கிறார் இந்த மேஷ லக்னத்திற்கு. இன்னொன்று லக்னாதிபதிக்கும் அவருக்கும் ஆகாது பார்த்திங்களா. ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கன்னி லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் ஆகாதவர்னு. ஏன்னா புதனுக்கு செவ்வாய் ஆகாது, அப்போ செவ்வாய்க்கு புதனை ஆகாது. அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னம் செவ்வாயோடது. செவ்வாயோட லக்னத்துக்கு 3 6 புதன் திசை வந்தால் அவங்களுக்கு பல கெடுதல்களை அது பண்ணிடுது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்க இப்போ புதன் எந்தெந்த வீட்டை பார்த்தா கெடுதல்களாக பண்ணுறாரு அப்படிங்கிறதையும், அதே சமயம் 2 7 அடுத்தது சுக்கிரன் வந்துடுவார். இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லாத்தையுமே கெடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, கல்யாண வாழ்க்கையும் கெட்டு போயிடுது, எல்லாமே கடன்களும் அதிகமாகிடுது, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு எல்லாமே வந்துடும். நம்ம நினச்சிட்ருப்போம் சுக்கிரனும் புதனும் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்ல கிரகங்கள் தானே, சுப கிரகங்கள் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. இந்த இடத்துல எந்த வீட்டுக்கு அதிபதி அதுதான் பார்க்கணும். கிரகம் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் இதெல்லாம் கணக்கு இல்லை. அந்த லக்னத்திற்கு கெட்டவர்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல புதன் நல்ல கிரகம், சுக்கிரன் நல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. அதுதான் மெயின் டாபிக். இதில் மேஷ லக்னத்திற்கு புதனும் சுக்கிரனும் சுத்தமாக ஆகாதவங்களாக போயிடுவாங்க. இதுதான் விஷயம், மெயினான விஷயம். அப்படி இருக்க சுக்கிரனை பற்றி கூட இடையில பார்க்கலாம், புதனை முதல்ல பார்க்கலாம். 3 6 இவர் லக்னத்தை பார்க்கக்கூடாது. அதே சமயம் 6ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. 8ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. பல பிரச்சனைகள் இந்த புதன் பார்க்குறதுல வரும். அப்படி இருக்கும்போது இந்த புதனோட சுக்கிரன் சேர்ந்துடக்கூடாது. ஏன் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, முக்கூட்டு கிரகங்கள் ஆச்சு இல்லைங்க, சூரியன் சுக்கிரன் புதன். அதில் சூரியன் கூட சேரலாம். சுக்கிரன் சேரும்போது அவர் அதிக சுபத்துவத்தை பெறுகிறார், கெடுபலன்களை அதிகம் பண்ணுகிறார், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்தபடியாக அந்த 2 7 கலசஸ்தானத்தை கெடுத்துடுறார். ஏன்னா அவர் கலசஸ்தானாதிபதியாக வந்துடுறாரு சுபக்கிரகமாகி. அப்படி இருக்கும்போது அவர் கூட இவர் சேர்ந்து அவர் இன்னும் தோஷத்துக்கு ஆளாக்கிடுறார். இதுதான் இதில் ரொம்ப குழப்பமான விஷயமா அமையும். அப்படி இருக்கும்போது மேஷ லக்னத்திற்கு புதன் எங்கேயாச்சும் மறைஞ்சு இருந்து பாவக்கிரகங்களுடைய பார்வையில் இருந்துட்டால் பரவாயில்லைங்க. பாவக்கிரகங்களோட பார்வை இருக்கோ இல்லையோ, அவர் வேறு யாரையும் பார்க்காம ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா பரவாயில்லைங்க. சுக்கிரனோட சேர்ந்துட்டால் கல்யாண வாழ்க்கையை கெடுத்துறாரு, இது ஒரு பிரச்சனை. அதே சமயம் புதன் லக்னத்தை பாத்திரக்கூடாது, 2ஆம் வீட்டை பாத்திரக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமான விஷயம், இவங்க புதன் திசை முடிஞ்சு திசையில் பிறந்துட்டாங்கன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கே இல்லைங்க. திசையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க, சுக்கிர திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு புதன் திசை வராது. திசையில் பிறந்திருந்தா அவங்களுக்கு கடைசி கால 100 வயசுக்கு மேலே தான் அது வரும். அதனால் அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. புதன் திசையே அவங்களுக்கு வராது. சுக்கிர திசையில் பிறந்திருக்காங்க, சூரிய திசையில் பிறந்திருந்தாலும் புதன் திசை 80 90 வயசுக்கு மேலே தான் வரும். அப்படிங்கிறப்ப அதை பற்றி பெருசாக நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம்னா, அதுக்காக ஆதிபத்தியம் விட்டு போகாது, அது நடக்கும். அப்படி இருக்கும்போது புதன் சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரனை அதிக சுபத்துவப்படுத்திட்டா கல்யாணம் இருக்காது, அது வேறு விஷயம். புதன் திசையே வர்றேனாலும் இது பாதிக்கும். ஆனால் புதன் திசை என்பது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புதன் திசை வந்தால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, சரியான இடத்துல இல்லாமல் இருந்து 17 வருஷங்க, புதன் திசை 17 வருஷம். அப்படிங்கிறப்ப எப்படி சமாளிக்க முடியும் ஒருத்தங்க அந்த திசையை? பல பிரச்சனைகளை கொண்டு விடும். அதனால்
அந்த புதன் திசை வராமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே சமயம் இந்த புதன் எங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் பார்ப்போம். புதன் சேரும்போது சுக்கிரன் சேராமல், எங்கே இருக்காரோ அங்கே சுக்கிரன் சேராமல் இருந்தால் அது கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாமுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, மேஷ லக்னங்க. மேஷ லக்னத்திற்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. மேஷ லக்னத்திற்கு 1, 8 கூடியவரை லக்னாதிபதியே வந்துடுவார். இதில் இன்னொரு கொடுமையே அதுதான், லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வந்துடுவார். அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை நம்ம பார்த்துக்கணும். எப்படி நம்ம துலாலக்கணத்துக்கு சொல்கிறோம், அவர் சுபக்கிரமாக போயிடுறாரு, இவர் பாபக்கிரமாக வந்துடுறாரு. இதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக 2, 7 கூடையவராக மாரகாதிபதியாக சுக்கிரன் வந்துடுவாருங்க. ஏன்னா சரலக்கணம், சரலக்கணத்துக்கு 2, 7 வந்துடும். அப்படி வரும்போது சுக்கிரனும் மாரகாதிபதியாக வந்துடுவார். அதுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டியதே இல்லைங்க, 3, 6 கூடையவர் புதன்ங்க. இந்த புதன் வந்து இங்கே இருந்துட்டாருங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. சுக்கிரனும் இங்கே இருந்துட்டாருங்க அப்படின்னா கடுமையான கேந்திராவதி தோஷத்தை கொடுத்துருவாங்க. சுக்கிரன் இருந்தாலே அப்படித்தான், புதனும் சேர்ந்துட்டா சொல்ல வேண்டிய. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இதில் வரும். நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் வரும். ஒரு விஷயம், இந்த சுபக்கிரகம் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கும்போது இன்னொரு சுபக்கிரகம் சேர்ந்தது கடுமையான கேந்திராதிபதி தோஷம், ஒரு பாயிண்ட். இன்னும் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், 6 கூடையவர் 7ல் வரக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். 6 கூடையவர் 7ல் வந்து உட்கார்ந்தா அவர் இந்த இடத்த கெடுத்துருவாருங்க. அப்போது 2 வகையில் கெடுக்கிறார் புதன். இதுக்காகத்தான் நான் மெயினாக இதை போட்டேன். 2 வகையில் அவர் கெடுக்கிறார். ஒன்று கேந்திராபத்தில் கெடுக்கிறார். கேந்திராபத்தில் கிடைக்கலைங்க, சுக்கிரன் இல்லைங்க, புதன் மட்டும் இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன் மட்டும் நல்ல நிலைமையிலேருந்து குடும்பம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா கணவன் ஸ்தானத்தை குறிப்பிட்ட காலம் கழித்து மனைவி ஸ்தானத்தை ரொம்ப ஆயுள் இல்லாமல் பண்ணிடுறார். இதுதான் விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துக்கு கெடுபலனை 7ஆம் வீட்டில் செய்கிறார். இதுதான் விஷயம். இதை நம்ம முதல்ல மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதுவும் பிரச்சனை. லக்னத்தில் திக்பலம் அடைவார். லக்னத்தில் திக்பலம் அடையும் போது பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார், இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் 2ல் இருக்கலாம், 3ல் இங்கே இருக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. 3ல் இருக்கலாங்க, அவர் தப்பு கிடையாதுங்க. இல்லை ஏன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா, 3ல் இருக்கலாங்க. அவர் லக்னத்திற்கு 3ல் புதன் இருப்பது ரொம்ப நல்லது. அது ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. இதுதான் முக்கியமான விஷயம். புதன் வந்து மேஷ லக்னத்திற்கு 3ல் இருக்கணும். அதுலேயும் குறிப்பிட்ட விஷயம், இவரை ரொம்ப வலுப்படுத்தக்கூடாது. யாரும் போய் குரு பார்த்துட்டாரு அப்படின்னா சிக்கல். குரு வந்து பார்த்துட்டாருங்க அப்படின்னா அது சிக்கலாது. இந்த குரு வந்து அவரை பார்க்கக்கூடாது. பார்த்தா இவருக்கு பவர் அதிகமாகிடும், வேற ஒன்றும் கிடையாது. இவருக்கு பவர் அதிகமாகனா இவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் இந்த 6ஆம் இடத்தினுடைய பவர்கள் நாலு கேந்திரமாக தானே வருது. 6ஆம் வீடு அப்படிங்கிறப்போ அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பெஸ்ட், அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் இங்கே இருக்கலாங்க, நீசம் அடைஞ்சு 6ஆம் வீட்டை பார்ப்பார். நீசம் அடைந்து 6ஆம் வீட்டை, இது நல்ல அமைப்புங்க. இங்கே இருந்தால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டால் நேராக 2ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை கெடுத்துடுவார், 2 திருமணங்களுக்கு கூட கொண்டு வந்துடுவார். இதுதான் இந்த புதனை பொறுத்த மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் புதன் திசை வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. அந்த அந்த ஜாதகரை எந்த அளவுக்கு பிரச்சனைகள் பண்ண முடியுமோ பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்து புதன் திசை வர்ற மாதிரி இருந்து ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டா வர்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து முடிச்சிருவாங்க. கல்யாணம் 25க்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மனு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், குடும்பத்திலே பிரச்சனை பண்ணிடுவார். இதுதான் விஷயம். இதுதான் எந்த ரூட்டில் போய் பண்ணலாமோ அந்த ரூட்டில் போய் பண்ணிடுவார். அப்போது நம்ம பேசுகிற மாதிரி செவ்வாய் திசை மாதிரி 7 வருஷமோ சூரிய திசை மாதிரி 6 வருஷமோ இருந்தால் பரவாயில்லையேங்க. 17 வருஷங்க அந்த ஜாதகர் எவ்வளோ கஷ்டப்படுவார். 17 வருஷம் இந்த பாதிப்புகள் பெண்களாக இருந்தாலும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆண்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ பல பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடுது. அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் மெயினாக வந்து இதை சொல்லுது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். புதன் திசை வர்றது அவங்களுக்கு படாத பாடுபடுத்திடுது. நல்ல இடத்துல இருந்துடணும். புதன் இங்கே இருந்துட்டாருங்க, அதுக்காகவும் அவர் சும்மா விட்டுற மாட்டாருங்க. கொஞ்சம் இருக்கும், பொருளாதாரத்தை கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார். சரியில்லாத இடத்துல இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, கடன் எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவார். அவ்வளோதான். இந்த 6ஆம் அதிபதியான புதனோட செவ்வாயுடைய பார்வையை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி தானங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் லக்னாதிபதி நான் எடுத்துக்க முடியாது, அவர் அஷ்டமாதிபதி.
2 பேரும் வேறு இடங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், பயங்கர பிரச்சனைகளை அவங்க கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இங்கே செவ்வாய் இருக்கிறார், 4ஆம் பார்வையாக புதனை பார்த்துட்டார். நீசம் பெற்ற புதனுக்கே ஒரு வழி பண்ணிடுவார் அவர். செவ்வாய் புதனும் பார்வை இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்தாலும் பிரச்சனையை கொண்டு வந்து விடுது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கிறாங்கங்க செவ்வாயும் புதனும், அவ்வளவு தாங்க. கல்யாண வாழ்க்கையிலே பிரச்சனையை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு வழி பண்ணிடுவாங்க. செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஏழில் இருக்குது. சுக்கிரன் எங்கேயோ இருந்து சுபத்துவமாக இருந்துட்டாரு, குருவோட பார்வையில் இருந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி பிரச்சனை பண்ணும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.